இளையராஜா, வைரமுத்து, கங்கை அமரன் ஒரு பெரிய சர்ச்சை தமிழ் திரையுலகில் வெடிச்சிருக்கு. அதை பற்றி தான் பேசி வருகின்றோம். திரு பாரிசாலன் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, இப்போது இதில் சட்ட சிக்கலை தாண்டி திரையுலகத்துக்குள்ள இது ஒரு அரசியலா இல்லை ஒரு ரெண்டு பேருக்குள்ள சண்டையா ஒரு மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ வைரமுத்து சொல்லும்போது இசைக்கும் பங்குண்டு, மொழிக்கும் பங்குண்டு, நீங்கள் பிரித்து பார்க்காதீங்கிறத தான் சொல்கிறாரு. ஆனால் கங்கை அமரன் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அது எப்படி நாங்கள் வளர்த்தது நீ பேசலாமா அப்படின்னும் போது அது சரியா இருக்கா? அது இல்லை, இங்கே வைரமுத்து அவர்கிட்ட யாருமே போய் கேட்கல. இசை பெரிது, மொழி சிறிதுன்னா இங்கே யாருமே கேட்கல. கேட்காம இந்த கேள்வி ஏன் அவராக தான் கொண்டு வர்றாரு, இந்த கருத்தையே அவராக தான் கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து ஞானிங்கிற ஒரு வார்த்தையும் அவர் அங்கே மென்ஷன் பண்ணுறதுனால இது அவர் பண்ணதோட கடந்து போயிருந்தாலும் பரவாயில்ல. அவர் பேசினதுக்கப்புறம் இவருக்காகத்தான் இது பேசப்படுதுன்னு சொல்லி சமூக வலைதளங்களில் ஒரு குறிப்பிட்ட கட்சியுடைய ஐடி விங் வந்து எடுத்து பரப்புறாங்க. அதோடைய ரியாக்ஷனாக தான் கங்கை அமரன் வந்து ஒரு கருத்தை இது பண்ணுறாரு. கங்கை அமரன் அவருடைய அந்த வே ஆஃப் ரிப்ளை வந்து நானுமே ஏற்கலை. ஏன்னா வந்து நம்ம வந்து வைரமுத்து அவருடைய கவி ஆற்றலை வந்து நம்ம எப்பவுமே வந்து குறைச்சி இட போடலை. அவருக்கும் அந்த பாடல்களுடைய வெற்றிக்கு பின்னாடி அவருடைய மொழிக்கும் தமிழ் மொழியோட சிறப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதில் யாருமே மாற்று கருத்து இல்லை. அதனால மொழி பெரிதா இசை பெரிதாங்கிறத நம்ம பிரித்து பார்க்க தேவையில்லை. அது இரண்டுமே ஒரு பேரை இருந்தனால தான் அது ஒரு உயிரோட்டம் பெற்றிருக்கு. நம்ம உடம்புல வந்து சொல்லும்போது இசைதாங்கிறாரு. நீங்க வேணா அந்த உங்க கவிதையை எடுத்து இன்னும் 3 பேரை மியூசிக் போட சொல்லுங்க, இப்போ பாருங்க எது நிற்கிதுன்னு பார்ப்போம். அப்போ இந்த இசை தான் நிற்கிதுங்கிற அது அப்படி நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா இப்போ என்கிட்ட வந்துட்டு உனக்கு உயிர் முக்கியமா உடம்பு முக்கியமானு கேட்டால், என் உடம்பு இருந்தால் தான் உயிர் இருக்கும், உயிர் இருந்தால் தான் உடம்பு இருக்கும். அப்போ இரண்டுமே இருந்தால்தான் நான் உயிரோட்டமாக இருக்க முடியும். அப்போ இந்த இரண்டுமே இதில் முக்கியங்கிறது தான் வைரமுத்து அவர்களும் அதை தான் சொல்கிறாரு. ஆனால் இது தேவையில்லாமல் கொண்டு வரப்பட்டது. அவர் ஞானின்னு சொல்ல ஒரு பொதுவான சொல் தான். ஞானி என்பது இசை ஞானிங்கிறது மட்டும் இல்லை, பொதுவான சொல். ஆனால் அது திட்டமிட்டே ஒரு அரசியல் தரப்பால் அது கோர்க்கப்பட்டது. இசைஞானியத்தான் அவர் சொல்கிறாரு. அவர் இசைஞானியை சொல்ல வேண்டும் என்றால் அவர் வெளிப்படையாவே சொல்லலாமே. இப்போ வரைக்கும் வைரமுத்து அவர் அதுக்கப்புறம் எதுவுமே பேசலையே. இல்லை, அதுக்கப்புறம் நான் அடங்கிக் கொள்கிறேன், நான் வந்து தனித்துக் கொள்கிறேன்னு ஒரு ட்வீட் போட்டாரு. அவ்வளோதான். மக்கள் பேசுகிறார்கள், அதனால நான் வந்து பேசல. அது ஏன் அப்படின்னா, இவருடைய கங்கை அமரனுடைய ரிப்ளை வந்து அது ஒரு அபத்தமான ரிப்ளை தான். அதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நாகரிகமான ஒரு கருத்து முன்வைக்கப்படும் போது நாகரிகமாவே சொல்லியிருக்கலாம். நாங்க எங்களோட இசையும் ஒரு காரணம்னு சொல்லியிருக்கலாம். இப்ப இவர் வந்து என்னோட மொழிதான் காரணம்னு சொல்லலையே. ரெண்டுமே அப்படிங்கும் போது நீங்க வந்து இந்த இடத்துல கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை இவங்க அரசியல் பண்றாங்க. அது அப்படிதான் நீங்க சொல்ல முடியும். ஓகே, ரைட். நம்மோடு இப்போது தொலைபேசி வாயிலாக இசையமைப்பாளர் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நம்ம வைரமுத்து, கங்கை அமரன் நிறைய விஷயங்கள் பற்றி பேசிட்டு இருந்தோம். கொஞ்சம் கேட்டிருப்பீங்க திரு ஜேம்ஸ் வசந்தன். இன்னைக்கு அதை தாண்டி இன்னொரு கேள்வி எழுப்பி இருப்பது ஏஆர் ரஹ்மான் போட்ட பதிவு. அவர் வந்து கற்றார் பேச்சு இனிமே அப்படின்னு சொன்னது, அவர் யார சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? மன்னிக்கிறேன், எனக்கு இந்த ட்வீட் பத்தி தெரியாது. என்ன போட்டிருக்கிறாரு? கற்றார் பேச்சும் இனிமே அப்படின்னு போட்டு அவர் ஒரு நாலடியார் பத்தின ஒரு வீடியோ வந்து பகிர்ந்திருக்கிறாரு. நீங்க அதை பார்த்தீங்கன்னா தான் கான்டெக்ஸ்ட் புரியும்னு நினைக்கிறேன். அதுல வந்து அதுல எல்லாம் தனக்கு தெரியும் என்று நினைத்துக் கொள்ள கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாலடியார் அது. ஐ அம் நாட் ராங். ஐயோ, இதுக்குள்ள நான் வரல. ஏன்னா அது என்னன்னு தெரியல. என்ன நமக்கு இதுல எல்லாம் இதை விவாதிக்கிறதுனால எனக்கெல்லாம் ஒரு பயனும் கிடையாது. அந்த கருப்பொருள் இருந்துச்சு இல்ல, இசையா மொழியான்னு, அத பத்தி நம்ம பேசினோம்னாலாவது சிலருக்கு பயன்படலாம். அவ்வளவுதான். கண்டிப்பா. பட் இப்போ இதை தாண்டி இப்போ இதுல தொடர்ந்து முன்வைக்கப்படக்கூடிய ஒரு வாதம் என்னன்னா, இளையராஜா அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த சட்ட போராட்டம்ங்கிறது எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் உதவ போகுதுங்க. ஏன் இதை வந்து எதிர்க்கணும்? இதை வந்து அவர் வந்து ஒரு காப்பிரைட்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. இது எல்லாருக்கும் நாளைக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஜட்ஜ்மெண்டா இது ஏன் வரக்கூடாது அப்படிங்கிற பார்வை. இது இத்தனை ஆண்டுகளா அவர் நீதிமன்றத்துக்கு போய் போராடிட்டு இருக்கிறார்ல, ஒரே ஒரு பிரஸ் மீட் வச்சு இது எல்லாருக்கும் பயனளிக்கும் அப்படின்னு இது வரைக்கும் அவர் எங்கேயும் சொல்லவே இல்லையே. இது யாரு உங்களுக்கு இந்த கருத்தை சொல்றது? அவர் எல்லாருக்கும் தான் போறீங்க. இல்ல, ஒரு கம்போசருக்கான ரைட்ஸ் என்னன்னு ஒரு கோர்ட் ஒரு முறை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருச்சுன்னா அது ஒரு பிரசிடென்ட் ஆயிருது. அது வந்து அடுத்த கட்டங்களில் இது எல்லா வழக்குகளுக்கும் பொருந்தும்ல. ஆமா, இது அவர் சொல்லணும்ல. அவர் ஏங்க சொல்லணும்? இது வந்து ஒரு லீகலா இருக்கக்கூடிய அடிப்படை புரிதல் தானே. அப்படி நான் நினைக்கல. இப்ப அடிப்படை புரிதல் நீங்க சொல்றீங்க, எனக்கு அப்படி புரியலையே.
இப்ப இவ்வளவு தூரம் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கறிஞர்கள் மூலமா இத்தனை வாதங்களை எடுத்து வைக்கிற போது ஒரே ஒரு விஷயம் இப்படி சொன்னா எவ்வளவு பப்ளிக் டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் பல பேர் இவருக்கு ஆதரவா வந்து நிப்போம்ல, அப்ப அது நமக்கும் புரிஞ்சிடும்ல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருவேளை எல்லாருக்காகவும் போராடுகிறேன், இது எல்லாருக்கும் இதுல தீர்வு கிடைக்கும்னு சொன்னா, இப்ப ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பியா இருக்காரு, கலைத்துறை சார்பாக தான் இவர் அனுப்பப்பட்டு இருக்கிறார், நியமிக்கப்பட்டு இருக்கிறார். ஏன் நாடாளுமன்றத்துல இந்த சட்ட திருத்தம் ஒண்ணு செய்யலாம்னு சொல்லி ஏன் பிரதமருக்கு அவர் இது வரைக்கும் ஆலோசனை வழங்கல? தன்னுடைய ஆயுதத்தை அவர் பயன்படுத்தவே இல்லையே. சட்டம் இருக்கிறது. இப்ப அவருடைய வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காப்பிரைட் ஆக்ட்ல ஏற்கனவே கம்போசருக்கான அந்த இசையை உருவாக்கியவருக்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நடைமுறையில இல்லங்கிறதா பிரச்சனையா இருக்கு. 70களில் 80களில் போட்ட அக்ரிமெண்ட்ல அது இல்லங்கிறதா பிரச்சனையா இருக்குன்னு தான் இன்னைக்கு அவருடைய வழக்கறிஞர்கள் பேசுறாங்க. இப்ப அதுல பிரச்சனையே இல்லைன்னா சட்டம் இருக்குன்னா எதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது? எப்பவோ தீர்ப்பு வந்திருக்கணுமே. இல்ல, சட்டத்துக்கு முன்னாடி போடப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு ஒரு தெளிவு. கரப்ஷன் ஆக்ட் கூட தான் சார் இருக்கு. ஊழல் வழக்குல 20 வருஷம் கழிச்சு தானே ஜட்ஜ்மெண்ட் வருது. அந்த மாதிரி தான் இல்ல. இப்ப நீங்க ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஆர் பிளேயிங் டெவில்ஸ் அட்வொகேட், எல்லாத்துக்கும் நீங்க விடை வச்சிருக்கீங்கன்னா எப்பவோ கோர்ட்ல தீர்ப்பு வந்திருக்கணுமே. தெளிவு இல்லாததுனால இவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு. அதாவது இந்த காப்பிரைட் ஆக்ட், காப்புரிமை சட்டத்தினுடைய திருத்தத்துக்கு முன்னாடி போடப்பட்ட ஒப்பந்தங்களுடைய நிலைமை என்னன்னு புரியாம இருக்கிறதுனாலதான் இவ்வளவு போராட்டம். கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். அதுதான் சொல்றேன். இப்ப அதுக்கு ஒரு தெளிவு கிடைத்து விட்டது என்றால், இந்த வழக்குல அதுக்கு ஒரு தெளிவு கிடைத்து விட்டது என்றால், அது எல்லா மியூசிக் ஃப்ரெட்டர்னிட்டிக்கும் உதவுமேன்றதுதான் கேள்வி. அந்த தெளிவை சட்ட திருத்தத்தின் வழியாக கொண்டு வருவதற்கு இவர் ஏன் நாடாளுமன்றத்தில் முயற்சிக்க கூடாது? இதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவ்வளவுதான். இப்ப கலைத்துறை சார்பாக பிரதிநிதியா போயிருக்கும் பொழுது இந்த பிரச்சனையை அங்க எழுப்பி சொன்னா, இதுல உரியவர்கள் இந்த துறையை சார்ந்த நிபுணர்கள் கூடி இதுல ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தா எல்லாருக்கும் தெளிவு நீதிமன்றத்துக்கு வெளியவே கிடைச்சிருமே சட்டத்தின் வழியா. இந்த 80களுக்கு முன்னாடி போடப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குன்னு எல்லாரையும் கூட்டி விவாதிச்சா இதுக்கு தெளிவு கிடைச்சிருமே. சட்ட திருத்தத்துல எல்லாத்தையும் பண்ணிடுவோம். அதுல சப் கிளாஸஸ் போட்டு எந்தெந்த நுணுக்கத்துல எங்கெங்கெல்லாம் குழப்பம் இருக்கோ, மர்க்கியா இருக்கோ, கிரே ஏரியாஸ் இருக்கோ, அது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றதுக்கு இவருடைய அனுபவத்துக்கும் அந்தஸ்துக்கும் இன்னைக்கு இருக்கிற பதவிக்கும் இந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு முயற்சி ஏன் எடுக்கக்கூடாது என்பது ஒரு இசையமைப்பாளனாக என்னுடைய பார்வை. ஓகே ஓகே, ஃபேர் எனஃப். உங்க கேள்வியா நீங்க அதை வைக்கிறீங்க. இப்போ இன்னொரு அதை தாண்டிய விஷயம் வந்து வைரமுத்து அவர்கள் பேசினதோ மற்றதோ போயிட்டு இருக்கும்போது, இளையராஜா எங்கேயுமே பாடலாசிரியருக்கு உரிமை தரக்கூடாது, இல்ல பாட்டு பாடியவருக்கு உரிமை தரக்கூடாதுன்னு அவர் கேட்கலையே. அவருக்கான உரிமையை அவர் கேட்கிறாரு. அப்போ அதுக்கு எல்லாரும் ரியாக்ட் பண்ணிட்டு அவர் ஏதோ மற்றவர்களுடைய உரிமையை பறிப்பது போல ஒரு பிம்பம் உருவாக்கப்படுதுன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இப்ப புரியுதா நான் ஏன் முதல்ல ஒரு பிரஸ் மீட் வச்சு எல்லாருக்கும் தெளிவை கொடுக்கணும்னு? எல்லாருக்கும் புரிஞ்சுக்க வேண்டியதான நீங்க சொன்னீங்க. இப்ப எல்லாருக்கும் குழப்பம் இருக்குன்னு நீங்களே தான் சொல்றீங்க. இதுக்குதான் குழப்பம் உருவாக்கப்படுகிறதுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் கோர்ட்ல தெளிவா கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸை பார்த்தாலே தெரியுது. என்ன அவரு எக்கோங்கிற ரெக்கார்டிங் கம்பெனி மேல கேஸ் போடுறாரு. என்னுடைய பாடல்களுக்கு எனக்கு உரிமை வேணும்னு கேட்கிறாரு. பாடல ஆசிரியருக்கு கொடுக்காதீங்க, இல்ல தயாரிப்பாளருக்கு கொடுக்காதீங்க, வேற யாருக்கும் கொடுக்காதீங்கன்னு அவர் சொல்லலையே. அந்த கேஸ்லயே அப்படி இல்லையே. இந்த இடத்துல எல்லாரும் குழப்பிக்கிறாங்க அப்படின்னா, காப்பி ரைட்டுக்கும் ராயல்டி ஃபீக்கும் சேர்ந்து இப்ப உங்களோட கேள்வியிலேயே அந்த குழப்பம் இருக்கு. திரு இளையராஜா அவர்கள் நீதிமன்றத்தில் போராடி கொண்டிருப்பது காப்புரிமைக்காகவா தன்னுடைய உரிமை தொகைக்காகவா? அதை சொல்லுங்க எனக்கு முதல்ல. அவர் வந்து அதை உருவாக்கியவருக்கான அடிப்படை உரிமை இருக்கணும்னு சொல்றாரு. இப்போ முழுசா தயாரிப்பாளர்கிட்ட மட்டுமே இருக்கு. அது வந்து எனக்கும் இருக்கணும்ங்கறத அவர் கேட்கிறார். தயாரிப்பாளருக்கு உரிமை இருக்கிறதாக எந்த சட்டத்துல இருக்குது? இல்ல சார், எல்லா மியூசிக்கோட ரைட்ஸையும் இப்போ திரு ராஜன் அவர்கள் இருந்து எல்லா ப்ரொடியூசர்ஸும் அதான் சொல்றாங்க, நாங்க பாட்டு நீங்க போடும் போதே அந்த பாட்டோட உரிமை எல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்றீங்கன்னு. தயாரிப்பாளர்கிட்ட இருந்து தான் ரெக்கார்டிங் கம்பெனியே வாங்குறாங்க. நம்ம ரெக்கார்டிங் கம்பெனி ரெப்ரஸன்டேட்டிவும் நம்ம பேனல்ல இருக்காங்க. நம்ம அவங்க கிட்ட வேணா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஒரே வரியில உங்களுக்கு சொல்லிடுறேன். தயாரிப்பாளருக்கு அந்த படத்தினுடைய கதைக்குள்ளே அந்த படத்தோட பயன்படுத்துற உரிமை மட்டும்தான் இருக்கு. படத்துக்கு வெளியே பாடலா இப்போ ஒரு எஃப்எம்லயோ ஓடிடிலயோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லயோ பிளே பண்ண கொடுக்கற உரிமை தயாரிப்பாளர்கிட்ட இல்ல. அத லேபிளுக்கு பப்ளிஷர்ட்ட பதிப்பு உரிமை உள்ளவங்க தயாரிப்பாளர்கிட்ட இருந்தா லேபிள் வாங்குறாங்களா? ஆமா. அப்ப வந்து அவரு யார்கிட்ட போராடிட்டு இருக்காரு? நம்ம இப்போ அவர் வந்து லேபிள் கம்பெனிஸோட தான் போராடிட்டு இருக்காரு.
லேபிள் கம்பெனிஸ் எந்த பேசிஸ்ல ஃபைட் பண்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த காப்பிரைட் லான்னு ஒண்ணு இருக்குல்ல, காப்புரிமை சட்டம். இது வந்து மேலை நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு காப்புரிமை சட்டம். அது இந்திய திரைப்பட இசைக்கு கொஞ்சம் கூட ஒவ்வாது. அங்கதான் இந்த குழப்பம். இதைத்தான் நான் என்னுடைய காணொலிகள் வழியாக எல்லாருக்கும் விளக்க முயற்சித்து செய்து கொண்டிருக்கிறேன். மேலை நாடுகள்ல இருக்கிறது பாடகர் சார்ந்த சிங்கர் சென்ட்ரிக் காப்பிரைட் லா. அந்த சிங்கர் தான் சாங் ரைட்டர். அவரே பாடலை எழுதுவார், அவரே மெட்டமைப்பார். முழு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அவர் மனதிலிருந்து தோன்றுவதால் அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. இந்திய திரைப்பட இசைக்குள் வரும்பொழுது பாடகர் தான் கடைசி நிலைமை. முதல்ல வருகிறவர் தயாரிப்பாளர், அவர் இயக்குனரை தொழிலில் அமர்த்துகிறார், அப்புறம் இசையமைப்பாளரை பணியில் அமர்த்துகிறார், பிறகு பாடலாசிரியரை பணியில் அமர்த்துகிறார், இறுதியில் பாடகரை கூப்பிடுகிறார்கள். அப்ப இவ்வளவு உரிமை இருக்கிற தயாரிப்பாளருக்கு இப்ப நம்ம பேசுறது காப்புரிமை பற்றி, உரிமை தொகை இல்ல. அப்ப அந்த காப்புரிமை இவ்வளவு பேரையும் பணியில் அமர்த்தி அந்த பணிக்கான ஊதியத்தை கொடுத்து விட்டு பெற்றுக்கொள்கிற தயாரிப்பாளரிடம் தான் இருக்க வேண்டும் என்பது இப்படின்னு என்ன போன்றவர்கள் நினைக்கிறார்கள். அந்த சட்ட திருத்தத்தை நான் காப்பிரைட் லால இந்தியால கொண்டு வரணும். இவங்க வெளிநாட்டு சட்டத்தை வச்சுட்டு இங்க எல்லாரையும் குழப்பிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஓகே. அப்ப நீங்களும் அந்த ஒரு இதுல ஒரு சேஞ்ச் தேவைங்கிறது தான் கடைசியா சொல்ல வரீங்க. அதனாலதான் இவ்வளவு குழப்பமும். இப்ப நம்ம விவாதித்துக் கொண்டிருக்கிறதுக்கு காரணமே அந்த சட்டத்தில் தெளிவில்லாமை. அது எப்ப தயாரிப்பாளருக்கு என்று மாற்றப்படுகிறதோ காப்பிரைட் முதல்லையும், இரண்டாவது அம்சமாக உரிமை தொகையில் தயாரிப்பாளருக்கும் ஒரு பங்கு, இசையமைப்பாளருக்கு ஒரு பங்கு, பாடலாசிரியருக்கு ஒரு பங்கு, பதிப்பீட்டாளருக்கு பப்ளிஷருக்கு ஒரு பங்கு என்று எப்ப சட்ட திருத்தத்துல தெளிவா அது வந்து போடப்படுகிறதோ அப்ப இந்த குழப்பம் எல்லாம் நீங்கிரும். இப்ப தயாரிப்பாளருக்கு ராயல்டி ஃபீஸ் கொஞ்சம் கூட இடம் இல்லாம பண்ணிட்டாங்க. அது நான் ரொம்ப அநீதி என்று நினைக்கிறேன். எந்த நிலைமைக்கு போயிருச்சாமான்னா சார், இளையராஜா அவர்கள் அவரோட பாடல அவரோட சொந்த யூடியூப் சேனல்ல போட்டா கூட காப்பிரைட் வயலேஷன் சொல்றாங்களா? ஆஃப் கோர்ஸ் அப்படிதான் இருக்கும். இப்ப நான் என்னோட படத்து பாடல தயாரிப்பாளருக்கு கொடுத்துறேன், அவர் ஆடியோ வெளியீட்டாளர் பதிப்பீட்டாளருக்கு வித்துறாரு. அப்புறம் அது அந்த படத்து அவருடைய உரிமை தானே, நான் எப்படி அதை பயன்படுத்த முடியும்? அது என்னோட இது இல்லையே. இப்ப மேலை நாடுகள்ல அந்த பாடகர்களே எழுதி இசையமைத்து பாடுகிற பாடல்கள் யாருக்கு எந்த உரிமை கொடுத்தாலும் அடிப்படை உரிமை அவர்கள் கையில். ஏன்னா அது அவங்க உருவாக்குறது. இங்க இசையமைப்பாளர் ஒரு பாடலை உருவாக்குறதுக்கு தேவையை ஏற்படுத்தி கொடுப்பவரே அந்த தயாரிப்பாளர், இயக்குநர்கள் தான். அவங்க மட்டும் இவரை பணியில் அமர்த்தலன்னா ஒரு இசையமைப்பாளரா நான் வீட்டிலேயே தான் சும்மா உட்கார்ந்து இருப்பேன். யாராவது ஒண்ணு கூப்பிட மாட்டீங்களா, ஒரு சூழல் கொடுக்க மாட்டீங்களா, எனக்கு வேலை கொடுக்க மாட்டீங்களா? அந்த தேவையை ஏற்படுத்துகிறவர் தான் அந்த பாடலுக்கு உரிமை கொண்டாட முடியும். Fair enough sir. Thank you for your participation. நான் நிறைவா உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இதுல வந்து இசை உலகத்தை தாண்டி இல்ல இதுல சட்ட ரீதியான போராட்டங்களை தாண்டி இதுல இளையராஜாவுக்கு ஆதரவு, இளையராஜாவுக்கு எதிர்ப்புன்னு ஒரு அரசியல் நடக்கிறதா பாக்குறீங்களா? ஐயோ, அதாவது இப்ப பாருங்களேன், திரைத்துறைக்கு இதுல சம்பந்தப்பட்டவங்களுக்கே தெளிவு இல்லாம மாறி மாறி நம்ம பேசி குழப்பிட்டு இருக்கும் பொழுது சமூக வலைத்தளங்கள்ல உட்கார்ந்து தனக்கு பிடித்தவரையும் பிடிக்காதவரையும் பேசுற உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி குற்றம் சொல்லக்கூடாது, இது அரசியல்னு சொல்லக்கூடாது. இது யாருக்குமே இன்னும் விளங்கல, நமக்கே விளங்கல இல்லையா, துறையை சார்ந்தவங்களுக்கு. இது அரசியலெல்லாம் பார்க்கல. அவன் அப்படிதான் நடந்துக்குவான். அவனுக்கு பிடித்தவர்களும் இருப்பார்கள், வேண்டாதவர்களும் இருப்பாங்க. ஓகே ஓகே.